மாஸ்டர்ஸுக்கும் அவர்களோடு சேர்ந்து நடத்தும் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இன்று நான் பேச எடுத்த தலைப்பு palliative care and hospice management in Sri Lanka. தமிழ்ல சொன்னால் நோயை தணிப்பதற்கும் பராமரிப்புக்கும் என்று சொல்லலாம். ஹெல்த் இஸ் வெல்த், சுகமான வாழ்வு மிக கூடிய செல்வம். ஆனால் பலருக்கு அது முடியாது. என்றாலும் நான் அறிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சிலருக்கு இதனால் பாதிப்பு வந்தால் பயப்படாமல் அதை தாங்குவதற்கு இந்த தியானம் உதவி பண்ணும் என்று முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. அதை கையாள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் ஒரு சுருக்கமாக இந்த palliative கேரை பற்றி சொல்லி போட்டு இலங்கையில் ஹாஸ்பிஸ் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி நடக்குதுன்றதை பற்றி நான் என்னுடைய சொற்பொழிவில கூற விரும்புகின்றேன். தேங்க்யூ டாரா. தேங்க்யூ. palliative care அத WHO அதை விளங்கப்படுத்துது என்னென்றால், palliative care is an approach that improves the quality of life of patients and their families facing the problem associated with life-threatening illness through the prevention and relief of suffering by means of early identification and impeccable assessment and treatment of physical signs and symptoms, psychosocial issues and spiritual needs. அதாவது ஒரு நோயாளிக்கு கடுமையான, அதாவது லைஃப் த்ரெட்னிங் வருத்தம் வந்தால் அவரினதும் அவரை சுற்றி இருப்பவர்களின் கஷ்டங்களை நேரத்துடன் அறிந்து அதற்கு வேண்டிய தணிக்கும் முறைகளை கையாண்டு அவர்களின் வாழ்க்கை முரண்பாடுகளை குறைத்தால் அதுதான் palliative care. நோயின் தணிப்பு மற்றும் மன அழுத்தல் குறைத்தல் இதை கையாளுவதற்கு எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நீட்ஸும் சகல விதமான பாதைகளையும் பாவித்து அவர்களின் இறுதி காலத்தை நாங்கள் சுமையாக தாங்காமல் அவர்களை சந்தோஷமாக அவர்களின் இறுதி நாட்களை கழிக்க நாங்கள் உதவி செய்யலாம். உதிர்ந்த மலருக்கு ஒரு நாளில் மரணம், பேசாத உறவுக்கு தினம் தினம் மரணம். உரியவர்களிடம் உரிமையோடு பேசுங்கள், உறவுகளை அன்புடன் நேசியுங்கள், அன்பை மட்டும் சுவாசியுங்கள், வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 21 மே மாதம் 2025 தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானம் தமா மாஸ்டரால் வழிநடத்தப்படும். சொற்பொழிவு இலங்கையில் ஆதரவு சிகிச்சை அல்லது மரணவலி கணிப்பு என்றும் கூறலாம். இந்த சிகிச்சை இலங்கையில் இருப்பதை பற்றி உரை ஆற்ற இருப்பவர் கமலா அருணாச்சலம். அதன் பின்பு கலந்துரையாடல் என்று சொல்லி
அன்னளவாக நாங்கள் 9:30 மணிக்கு நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது உங்களை தியானத்தை நடாத்துவோம். தன்னை புற உலகுக்கு பொருளோடு தொடர்பு படுத்தும் போதே பிரச்சனைகள் எழுகின்றது. நான் அதிலிருந்து அந்நியனே என்பதை உணரும் வேளையிலே பிரச்சனையும் முடிவு பெறுகின்றது. மகிழ்ச்சியாக வாழ உங்களை தியானத்துக்கு அழைத்துச் செல்லுகின்றேன். முதலில் கலந்த நிலையில் ஓர் சௌகரியமான இடத்தில் இருந்து கொள்ளுங்கள். இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்துவதால் நாவறட்சி குறையும், கழிவுகள் அகற்ற உதவியாக இருக்கும். முதுகுத்தண்டு நேராக அமையட்டும். கைகளை கோட்டு மடியில் வையுங்கள். கால்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டுக் கொள்ளலாம். முகத்தில் ஒரு மலர்ச்சி, புன்னகையும் மலரட்டும். நமது இயல்பான உள்மூச்சு வெளிமூச்சு 30 நிமிடங்கள் கவனிக்கப் போகின்றோம். இனியதொரு நல்லிசை உங்களை தியானத்திற்கு அழைத்துச் செல்லும். இசை நிறைவு பெற்றதும் நாம் இயல்பான நிலைக்கு வரப்போகின்றோம். இப்போது மென்னிசை வழங்கப்படும். Final 5 seconds, masters. Please be aware of your environment. You feel the difference and get peace in your mind. Gently place your hands on your eyes. 5, 4, 3, 2, 1. We did a good meditation. For the gratitude, let's clap our hands. நன்றி நவிலின் நேரம் இது. பிரபஞ்சனுடைய முதல் கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, TMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். Thanks goes to Mr. and Mrs. Srikandaraja Masters for this platform. Thanks goes to Anandi Baladasan Master for the flyers. Thanks goes to myself for the music. And thanks goes to Dhamma Master for guiding the meditation as well. Thank you. அடுத்து இன்றைய சொற்பொழிவாளரை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். இன்றைய சொற்பொழிவு ஆதரவு சிகிச்சை, palliative care and hospice management in Sri Lanka. இந்த சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் கமலா அருணாச்சலம். இவர் ஓய்வு பெற்ற கன்சல்டன்ட், மயக்க மருந்து நிபுணர். 2007 மிட்லண்ட்ஸ்ல இருந்து லண்டனுக்கு குடிபெயர்ந்தார். இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிக்கான புற்றுநோய் உதவியில் ஈடுபட்டார். இங்கிலாந்தை தளமாக கொண்ட தொண்டு நிறுவனம் 2006ஆம் ஆண்டு முதல் ஒரு நல்வாழ்வு மையத்தை நடத்தி வருகின்றது. வெள்ளிப்பளை மருத்துவமனையில் ஹீமோதெரப்பி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சை பெறும் புற்றுநோய் நோயாளிக்கு இலவச தங்குமிடம், உணவு, போக்குவரத்து மற்றும் மருத்துவம், பல்வேறு நோயியல் சேவைகள் உட்பட உளவியல் மற்றும் ஆன்மீக ஆதரவை வழங்குகின்றது. கேர் நல்வாழ்வு மையம் 5 சபாபதி பிள்ளை சாலை மருதனா மடத்தில் அமைந்துள்ளது. மருதனா மடத்தில் இது இப்போது நடாத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. வெள்ளிப்பளை மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஒரு நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட நிலத்தில்
சிறந்த வசதிகளை வழங்குவதற்காக புதிய மருத்துவமனையை உருவாக்குவதில் கேன் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதனை பற்றி விவரமாக எங்களுக்கு அறிய ஆவலாக இருக்கின்றது என்பதை உணர்த்தி அவர் இப்போது எங்களுக்கு அதை பற்றி விவரத்தை அறிவிக்கப் போகின்றார். இதோ கமலா அருணாச்சலம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? இந்த தளத்தில் நான் பேசுவதற்கு எனக்கு இந்த தருணத்தை கொடுத்த மிஸ்ஸஸ் தமயந்தி சண்முகநாதன் மாஸ்டருக்கும் இந்த தளத்தை வெகு சிறப்பாக நடாத்தி கொண்டு வரும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்ரீஸ்கந்தராவிற்கும் மாஸ்டர்ஸுக்கும் அவர்களோடு சேர்ந்து நடத்தும் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இன்று நான் பேச எடுத்த தலைப்பு palliative care and hospice management in Sri Lanka. தமிழ்ல சொன்னால் நோயை தணிப்பதற்கும் பராமரிப்புக்கும் என்று சொல்லலாம். ஹெல்த் இஸ் வெல்த். சுகமான வாழ்வு மிக கூடிய செல்வம். ஆனால் பலருக்கு அது முடியாது. என்றாலும் நான் அறிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சிலருக்கு இதனால் பாதிப்பு வந்தால் பயப்படாமல் அதை தாங்குவதற்கு இந்த தியானம் உதவி பண்ணும் என்று முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. அதை கையாள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் ஒரு சுருக்கமாக இந்த palliative கேரை பற்றி சொல்லி போட்டு இலங்கையில் ஹாஸ்பிஸ் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி நடக்குதுன்றதை பற்றி நான் என்னுடைய சொற்பொழிவில கூற விரும்புகின்றேன். தேங்க்யூ டாரா. தேங்க்யூ. palliative care அதை WHO அதை விளங்கப்படுத்துது என்னென்றால், palliative care is an approach that improves the quality of life of patients and their families facing the problem associated with life-threatening illness through the prevention and relief of suffering by means of early identification and impeccable assessment and treatment of physical signs and symptoms, psychosocial issues and spiritual needs. அதாவது ஒரு நோயாளிக்கு கடுமையான லைஃப் த்ரெட்னிங் வருத்தம் வந்தால் அவரினதும் அவரை சுற்றி இருப்பவர்களின் கஷ்டங்களை நேரத்துடன் அறிந்து அதற்கு வேண்டிய தணிக்கும் முறைகளை கையாண்டு அவர்களின் வாழ்க்கை முரண்பாடுகளை குறைத்தால் அதுதான் palliative care. நோயின் தணிப்பு மற்றும் மன அழுத்தல் குறைத்தல் இதை கையாளுவதற்கு எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நீட்ஸும் சகல விதமான பாதைகளையும் பாவித்து அவர்களின் இறுதி காலத்தை நாங்கள் சுமையாக தாங்காமல் அவர்களை சந்தோஷமாக அவர்களின் இறுதி நாட்களை கலைக்க நாங்கள் உதவி செய்யலாம். Next slide, Dada, please. Next slide, please. What is life-threatening illness? இப்ப நாங்கள் life-threatening illness என்று சொன்னால் அவைக்கு ஒரு என்ன இறுதி காலம் கெதியில வரப்போகுது என்றதுதான் அது அர்த்தம். இல்லை என்றால் அதனால அவைண்ட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் மற்றது ட்ரீட்மெண்டாலேயோ அல்லது அவைகளை சுத்தி இருக்கிற அவைக்கு கேர் கொடுக்குறாங்க ஸ்ட்ரெஸ்களையோ அதனால அவைகளுக்கு பாதிப்பு வருமென்றதுதான் இந்த லைஃப் த்ரெட்னிங் இல்னஸால வர தீமைகள். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
illness needing palliative care. உண்மையா பார்த்தா கேன்சர் மட்டும் இல்லை, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது ஹார்ட், இருதய நோய், ஹார்ட் ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், மற்றது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், HIV, ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி இல்னஸ், டயபிட்டிஸ், மற்றது கணக்க மற்ற 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 உறுப்புகளை தாக்கும் நோய்கள் கூடிய இந்த பலியேட்டிவ் கேருக்கு உள்ளுக்கு தங்கக்கூடிய நோய்களாக இருக்குது. உதாரணமாக பார்க்கின்சன்ஸ், உங்களுக்கு தெரியும், பார்க்கின்சன்ஸ் மேல கணக்காக்கள் கனகாலத்துக்கு அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மற்றும்படி மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், எல்லாருக்கும் அதிகமாக பலியேட்டிவ் கேர் தேவையா இருக்குது. இப்ப இங்கிலாண்டை பொறுத்தவரையில இப்ப இப்ப இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் 10 மில்லியன் ஆக்களுக்கு 60க்கும் 79 வயசுக்கும் இடையில 10 மில்லியன் ஆக்களுக்கு பலியேட்டிவ் கேர் தேவையா இருக்கும் இன்னும் ஒரு 10 வருஷத்துலன்னு சொல்லுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நாங்கள் என்ன செய்யணும்? இத பலியேட்டிவ் கேர் நாங்கள் 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 வடிவா நடத்த வேண்டும் என்றால் நாங்கள் அவைக்கு தேவையானது எங்களுக்குள்ளே எங்களால் ஏழுமான அளவு எங்களோட நிதிக்கு உள்பட்டு அவர்களை சந்தோஷமாகவும் அவர்களுக்கு வர வருத்தங்களை குறைத்து அவர்களை சந்தோஷமா இருப்பதற்கு தான் நாங்கள் அவை எய்ம் பண்ண வேணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நாங்கள் பலியேட்டிவ் கேர் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கக்கூடாது அவைய இறுதி காலத்தை நாங்கள் ஃபாஸ்டா கொண்டு போயிடுவோம். அப்படி இல்லை. மற்றது பலியேட்டிவ் கேர் ஆக இறந்து போற ஆட்களுக்கு மட்டுமண்டு இல்லை. இது பலியேட்டிவ் கேர் என்றால் அவைகளை நாங்கள் இறுதி காலத்துல அவைகளை எவ்வளவு இறுதி காலத்துல அவைகளுக்கு மட்டுமில்லை, அவைகளை பார்த்து கொள்ற ஆட்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இத இப்படியான வருத்தம் வந்துட்டுது, அதை நாங்கள் சந்தோஷமா ஏற்று ஆனால் இருக்கிறதைக்கும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்க வேணும் என்று நினைத்து கொண்டு இருக்க வேணும். அப்ப பலியேட்டிவ் கேர்னா நாங்கள் அதை இனி இயலாது என்று சொல்லி முடிக்க இயலாது. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒரு 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 இல்னஸ் எடுத்து பார்த்தோம் என்றால் முதல் நாங்கள் அதை சோதிச்சு எடுத்துக்கிறோம், இப்போ டயக்னோஸ் பண்றோம். ஆனால் அதிகமான வருத்தங்கள் எல்லாம் துப்புறக்கு எல்லாம் கியூர் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் சில வருத்தங்கள் அது தாக்கத்தை பொறுத்து அதை முடிக்க இல்லாம இருக்கும், அதை முழுசாக ட்ரீட் பண்ண இல்லாம இருக்கும். இல்லையென்றால் அதுல ஒன்றுமே செய்ய இல்லாம இருக்கும். ஆனால் அப்படி நடக்கிறாக்களை தான் இந்த பலியேட்டிவ் கேருக்குள்ள கொண்டு போய் நாங்கள் காப்பாற்ற வேணும். மற்றது அப்படியும் இருந்து அப்படி பார்த்தும் அவைக்கு ஒரு காலத்திலே அவைக்கு இறப்பு கட்டாயம் என்று தெரிய வந்தென்றால் அவையல் தான் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் என்று அவைக்குத்தான் நாங்கள் கடைசியில அவைகளை சந்தோஷமாயும் அவைகளை டிக்னிட்டியோடையும் அவைகள் தங்களோட இறப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு அவைக்கு செய்ய முடியுமோ அவ்வளத்தை செய்து முடிய வேணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பலியேட்டிவ் கேர்ல அதிகமா இந்த அவையில தாக்குறது பெயின், வலி நோ, அது உடம்பு முழுத்தா இருக்கு. ஆனால்
உடம்பு முழுத்தா இருந்தால் அது எல்லா இடமும் அவைக்கு அந்த பாதிப்பண்டு இல்லை. ஆனால் அவை இந்த மனநோயலாலே எல்லா இடமும் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நாங்கள் அவையல் இந்த நோ மட்டுமண்டு இல்லை, அவையோட முழு பாடியையும் மற்றது மனத்தையும் நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி நாங்கள் அவைய சந்தோஷமா வச்சிருக்கிறோமோ, மருந்துகள் கொடுக்காமலே அவைகளுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்றதான் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பலியேட்டிவ் கேர் எல்லா இடமும் கொடுக்கலாம், வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாம், அது வசதியை பொறுத்து இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அவையில அங்கேயும் வச்சு கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் ஹாஸ்பிஸ் கொடுத்தால் அவைக்கு வசதி இல்லாதாக்கள், வீட்டுல வசதி இல்லாதாக்கள் இல்லை என்றால் அவைகளுக்கு நிதி கஷ்டம், அவைய பார்க்கறதுக்கு ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஹாஸ்பிஸ்லயே அவையில அட்மிட் பண்ணுவோம். இதுல இந்த படத்துல இருக்கிறது எங்களோட கேன் ஹாஸ்பிஸ், மருதராமடத்துல இருக்கிற ஹாஸ்பிஸ் இந்த படம் தான் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பலியேட்டிவ் கேர் கொடுக்குறாக்கள் கூட நர்சஸா தான் இருக்கும், டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவினோம். மற்றது எங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் வேணும், சோசியல் ஒர்க்கர்ஸ், ஹோம் விசிட்ஸுக்கு வேணும், வீடுகள்லயே பராமரிக்க வேண்டிய பேஷன்ஸ் இருப்பினோம். மற்றது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், கவுன்சிலர்ஸ். எங்களோட கேன் ஹாஸ்பிஸ்ல ஒரு கவுன்சிலர் எங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த பேஷண்ட்ஸை பார்த்து அவையோட வருத்தங்களோ அவையோட குறைகளை எல்லாத்தையும் கதைச்சு எங்களுக்கு சொல்லுவா, செய்யலுமானதுல செய்யவா இல்லையண்டா அவைக்கு ஆறுதல் கொடுத்து இந்த கவுன்சிலர்ஸால வலும் உதவி இருக்கிறது இந்த பேஷண்ட்ஸுக்கு. மற்றது கம்யூனிட்டி மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ். எங்களுக்கு வாலண்டியர்ஸ் கணக்கு பேர் வாராண்டால் எங்களுக்கு அவை பஜன் வைக்கிறதுக்கோ இல்லையென்றால் விசிட் பண்றதுக்கு அப்படி இருந்தது வருவினம் அங்க. மற்றது கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ட்ரெடிஷனல் ஹீலர்ஸ், ஸ்பிரிச்சுவல் கேர் சப்போர்ட்டர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவையல் தான் இந்த பலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸுக்கு சப்போர்ட்டா இருப்பிடும். அப்ப இப்ப எங்களோட ஹாஸ்பிஸை பார்த்தால் அங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பைஸ்டாண்டர் இருக்க மாட்டினோம், ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்க மாட்டினோம், தனியத்தான் இருப்பினோம். அப்ப நாங்கள் நர்சஸோ மற்றது கவுன்சிலர்ஸ் தான் அவைக்கு தேவையானதையும் பார்த்து அவையில ஆறுதல் படுத்துறதும் அவைதான். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நான் சொன்ன மாதிரி மெயினாக சிம்டம் பெயினா தான் இருக்கும். பெயின் மட்டும் இல்லாமல் அவைக்கு ட்ரீட்மெண்டால வர டயர்ட்னஸ் இருக்கும். மற்றது இந்த மருந்துகளால வர சைட் எஃபெக்ட்ஸாலையும் அப்படி இருக்கும். மற்றது அவையின் வருத்தத்தை பொறுத்து சாப்பிட்டாலும் அவைக்கு அது காணாது போலதான் இருக்கும். இல்லைன்னா அது அப்பிடைட் இல்லாதால வடிவா சாப்பிடாமலும் இருக்கணும். அதனால அவைக்கு பிசிக்கலி தே ஃபீல் வீக். மற்றது டயர்ட்னஸும் மற்றது வீக்னஸும் இருக்கிறதால அவைகளுக்கு விழுகிறதுக்கு எல்லாம் சான்சஸ் இருக்குது, பேலன்ஸ் இல்லாததால. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மற்றும்படி இப்ப ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் என்றால் அவைகளுக்கு மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கும். இல்லையென்றால் சரியான செக்ரீஷன்ஸ் இருக்கும், சரியான சளி அப்படியான. மற்றது ட்ரெக்கியோஸ்டமி இருந்தால் அவையில பராமரிப்பதெல்லாம் வீடுகள்ல இருக்கக்குள்ள கஷ்டமா இருக்கும். அப்ப இவைகள் எல்லாரையும் ஹாஸ்பிஸ்லாம் வச்சிருக்க வேணும். அதை மேனேஜ் பண்றதுக்கும்
அவையில ட்ரெயின் பண்ணி நர்சஸை எல்லாரும் எல்லாத்தையும் சப்போர்ட் ஸ்டாஃபை எடுக்க வேணும். மற்றது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ் அதிகமா இந்த 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 கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கீமோதெரப்பி அதுகள் கொடுக்கக்குள்ள வாயில எல்லாம் புண்ணெல்லாம் வந்துடும். மற்றது சரியான நாக்கெல்லாம் வெடிச்சு போயிடும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். மற்றது அவைக்கு இந்த கீமோதெரப்பி ரேடியோதெரப்பியால அவைக்கு சாப்பிட விருப்பம் இருக்காது. அப்ப அவைக்கு ஸ்பெஷலா எதுவும் சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டி வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ப அதிகமான ஆட்களுக்கு இரவில நெத்திர வராது. மற்றது கன்ஃபியூஷன் இருக்கும். மற்றும்படி அவையோட ஸ்கின் எல்லாம் சரியா ட்ரை ஆகும், எல்லாம் லூஸ் பண்ணி மற்றது புண்ணுகள் எல்லாம் வர பார்க்கும் இந்த வருத்தத்தின் இதால. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சோ நாங்கள் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோம்னால் இதுல கம்யூனிகேஷன், நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸோடையோ மற்ற டாக்டர்ஸ் நர்சஸ், இது ஒரு மல்டி டிசிப்ளினரி எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் சேர்ந்து இவையில நாங்கள் எவ்வளவுக்கு அவையின் வருத்தங்களை பற்றி கதைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளையும் கொடுத்து டூ மச்சா கொடுக்காமல் அது அளவா கொடுத்து மற்றது கூட சைக்காலஜி சப்போர்ட் எல்லாம் கொடுத்து வந்தால் அவைகளுக்கும் ஒரு அளவுக்கு சாட்டிஸ்பாக்டரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல நான் சொன்ன மாதிரி இதுல பிசிக்கல் கேர், சைக்காலஜிக்கல் கேர், சோசியல் கேர், ஸ்பிரிச்சுவல் கேர், இது நாலும் இந்த பலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது நடத்தினால் அவர்களோட வாழ்க்கையும் ஒரு சுகமாக போகும்ன்றது நம்பிக்கை. We'll skip it. பெயின் வந்து மெயின்லி பெயின் தான். அப்ப இது பெயின் வந்து அதிகமாக கேன்சர் பேஷண்ட்ஸை பொறுத்தவரையில செகண்டரிஸால வரலாம், இல்லையண்டா ஒஸ்டியோபோரோசிஸால வரலாம். அப்ப இல்லையென்றால் அவர்களோட வீக்னஸாலையும் வரலாம். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு தகுந்த பெயின் கில்லர்ஸை கொடுக்கறது தான். அது டாக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணி அவைக்கு எல்லாருக்கும் மோர்ஃபின் கொடுக்கணும் வேண்டி இல்லை, சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் பாராசிட்டமாலோ இல்லையென்றா ட்ராமடோலோ அதுல கொடுத்தால் அவர்களுக்கு அது ஒரு அளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். We'll skip them. Yeah. Okay. Skip. Oh, right. Yeah. Okay. Matter slides. We'll go to the hospice. Oh. Photos? Yeah. Okay. One second. நீங்க கதையும் போடுவோம். ஸ்ரீலங்காவில 8 ஹாஸ்பிஸ் இருக்குது. 2 மகாரகம ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து இருக்குது. அங்க இன்பேஷன்ஸ் ஹாஸ்பிஸ் இருக்குது. மற்றது கம்யூனிட்டிலையும் போய் அவர்கள் வேலை செய்வார்கள். வந்து அனுராதபுரத்துல ஒரு ஹாஸ்பிஸ் இருக்குது, கோல்லி உண்டு, மாத்தரையில உண்டு, மற்றது ஹன்பலை, அது நான் நினைக்கிறேன் பெரிஃபரி ஆஃப் கொழம்புன்னு நினைக்கிறேன். மற்றது கேன்,
அது யாழ்ப்பாணத்துல மருதராமடத்துல இருக்கு. அதுதான் நாங்கள் இப்ப கதைக்க போறோம்னா. மற்றது ஈஸ்டில வெட்டிக்குலோ ஏறாவூர்ல ஒரு இன்பேஷண்ட் ஹாஸ்பிஸ், மற்ற என்ன ஒரு 3 நாள் கம்யூனிட்டி விசிட்ஸோட ஹாஸ்பிஸ் பலியேட்டிவ் கேர் நடக்குது. இப்ப எங்களோட கேன்சர் ஹாஸ்பிஸ் மருதராமடம் வந்து, can you go to the first slide அம்மா? Yeah. இது நம்ம தமயந்தி மாஸ்டர் சொன்ன மாதிரி இது ஹாஸ்பிஸ் மருதராமடத்துல இருக்குது. அங்க 18 பேஷண்ட்ஸ், 9 மேல் பேஷண்ட்ஸும் 9 ஃபீமேல் பேஷண்ட்ஸையும் உள்ளடக்கும். அங்க ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு 20 பேர் ஸ்டாஃப், நர்சஸ், நர்சிங் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டர், குக் அப்படின்ட்டு நர்சஸ், நர்சிங் ஹெல்த் கேர் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே 20 பேர் அங்க வேலை செய்யணும். இது வந்து நம்பர் 5 சபாபதி பிள்ளை ரோட்ல இருக்குது. இவர்கள் அதிகமானாக்கள் கீமோதெரப்பிக்கும் ரேடியோ தெரப்பிக்கும் தூர இடத்துல இருந்து வர்றது. வந்தால் ஒரு 3 கிழமை அவை இந்த ட்ரீட்மெண்ட் போகும். அப்ப 3 கிழமை இருந்துட்டு போய் டெஸ்ட் பண்ண பிறகு அவைக்கு சுவமண்ட கொஞ்சம் இந்த இவ எல்லாருக்கும் நோயை தணிக்கிறதா. அங்க நோயை முற்றாக இல்லாம ஆக்க இயலாது. அவை நோயை தணிச்சு அவை தங்களோட வேலைகளையும் பார்க்கலாம் அந்த நாட்கள்ல. அப்படி போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கல திரும்பி வந்தேன்னா திரும்பி என்ன ஒரு கோர்ஸ் ஆஃப் ரேடியோ தெரப்பி கொடுப்பிடும், இல்லைன்னா கீமோதெரப்பி. அப்படி இப்ப இதுல இருக்கிற ஆட்கள் எல்லாரும் வீட்டை போய் வருவார்கள். ஒரு சிலர் 2 பேர் எண்ட் ஆஃப் லைஃப், அதாவது அவர்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து எல்லாம் முடிஞ்சுது. இனி அவர்களை டெண்டர் லவ்விங் கேர் என்று நாங்க சொல்லுவோம். அது போல அவையெல்ல பார்த்து கொள்வதற்காக அவையல் அங்க வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவையலை ஹாஸ்பிஸ் மேனேஜ்மெண்ட் என்றக்குள்ள நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள அவைக்கு நாங்கள் டேர்ம் கொடுத்தாலும் அது நாங்கள் ஒருத்தருமே ப்ரெடிக்ட் பண்ணல. அது இவ்வளவு காலத்துக்கு கண்டு அவை அப்படியே இருந்துடும். ஒரு என்றால் வீட்டை போறதுக்கும் ஒருத்தரும் இல்லையண்டபடியா. இது வந்து ஒரு டிஸ்கஷன் அங்கே நடக்குது. இது வந்து ஒரு ப்ரேயர் ரூம்ல பேஷண்ட்ஸையும் வச்சு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடமா. இவர்களுக்கு உங்களுக்கு ஞாபகம், ஒரு போன வருஷம் நான் இங்க தியானம் பழகின பிறகு எனக்கு நான் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்ரீஸ்கந்தனா மாஸ்டர்ஸ் அப்பீல் பண்ணினான் இவைகளுக்கு ஒரு மெடிடேஷன் காட்டி கொடுக்க சொல்லி. அப்ப அவை மெடிடேஷனோட யோகாவையும் பழக்கி விட்டது. அப்ப மெடிடேஷன், can you show the slide? Yeah. Yes. Meditation. This one? No, next one. Okay. Yeah. அவர்களுக்கு சொன்ன மாதிரி அவர்கள் சும்மா இருதான். ஆனால் எல்லாரும் நெத்திரோடு நம்ம நினைக்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பினோம். ஆனால் ஐம் சோ கிரேட்ஃபுல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்கந்தராஜா ஸ்டார்ட் பண்ணபடியால் அதை எங்களுக்காகவே இப்ப ரெகுலராக 7 மணிக்கு தியானம், கொஞ்சம் ஒரு சும்மா எக்ஸசைஸ், மியூசிக் தெரப்பி. அது நான் நினைக்கிறேன் அந்த பிரேயர் ஹால்ல மியூசிக் தெரப்பி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் பின்னேரத்துல செய்து வர்றார்கள். அது அவர்களுக்கு பலம் ஆறுதலா இருக்குது. அதிகமா
கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி எடுத்து போட்டு வேற சரியா களைச்சு போய் வருவினம். களைச்சு வந்தா படுத்துருவினம். படுத்து பேருந்து இது இரவு சாப்பிட்ட பிறகு இந்த எக்ஸசைஸும் மெடிடேஷனும் செய்து அதுக்கு பிறகு அவர்கள் படுக்க போயிடுவார்கள். நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேஷண்ட்ஸ் அதிகமா எண்ட் ஆஃப் லைஃப்ல இருப்பினும் ஒரு ஃபீமேலும் ஒரு மேலும். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆளுக்கு ட்ரக்கியோஸ்டமி செய்திருக்குது, மற்ற ஆளுக்கு ட்ரக்கியோஸ்டமியும் டியூப் ஃபீடிங் நடக்குது. அப்ப அவர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு போக இயலாது, இங்கதான் இருக்க வேண்டும். அப்ப அவை இருந்து பார்த்து கொண்டிருந்தா. ஆனால் மற்ற பேஷண்ட்ஸும் எல்லாரும் ஓப்பன் வார்டு என்றபடியா அவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இவர்களை பார்க்கறதுக்கு. இவர்களுக்கும் ஒருத்தரும் இல்லாத தங்கட வாட்டில இருக்கிறபடியா அவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறபடியா நாங்கள் எங்களுக்கு ஒரு வசதி இருந்தால் இவர்களுக்கு ரூம் அறை மாதிரி கட்டி கொடுக்கறதுக்கு வசதி இருந்தால் நல்லதுன்னு யோசிச்சுதான் இந்த புது ப்ராஜெக்ட் நாங்கள் தொடங்கினாங்கள். எங்களுக்கென்று ஒரு காணி, கேனுக்கென்று ஒரு காணி இருந்தாலும் அது அவ்வளவு தூரத்துல இருந்தபடியால் அது எங்களுக்கு வசதியா இருக்கே இல்லை. அதனால தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு காணி இருந்தது. கேன்சர் சொசைட்டிக்கு அது சொந்தமான ஒரு காணி. அவர்கள் எங்களுக்கு 50 வருடத்துக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு ஹாஸ்பிஸ் கட்டுறதுக்கு. அதுக்குத்தான் இப்ப இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடக்குது. அதை இட்டு இப்ப ஒரு can you show the other slide? I mean that poster? Yeah, it's coming. Yeah. இதுக்கு தொடக்கமாக ஒரு 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 டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பாரதி வித்யா பவன்ல 8ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதி வைக்கிறோம். இந்த பிள்ளை என்னுடைய பெருமாளின் மகள் தான். அரங்கேற்றம் யுஎஸ்ஏல செய்து போட்டு இங்க வந்து எங்களுக்கு இந்த பில்டிங் ப்ராஜெக்டுக்காக டான்ஸ் பண்ண வேணும் என்று விரும்பினா பின்ன அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்றோம். 8ஆம் தேதி யாரும் வசதி என்றால் வந்தால் நல்லது. மற்றும்படி ஏதும் கேள்வி இருந்தால் நம்ம மறுமொழி சொல்றேன். இத்துடன் எனது சிற்றுரையை முடித்து விட்டேன். இறுதியாக ஒரு அறிவிப்பு. நவீன ஹாஸ்பிட்டலை யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் கட்டுவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். காரணம், நோயினால் மரணப்படுக்கையில் இருக்கும் காலத்தில் அவர்களுக்கு உதவிகளையும் நோயின் கடுமையால் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் கொடுத்து அவர்களின் ஆத்மா பிரிய உதவுவதற்காக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டாகவும் ஒரு கட்டிடம் அமைக்க உத்தேசித்திருக்கிறோம். இதற்கு ஒரு காணியும் ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றதை சொல்ல விரும்புகிறேன். நன்றி கமலா அருணாச்சலம். முடிச்சிட்டீங்களா? No, she hasn't finished yet. Right. So இதெல்லாம் நான் சொல்றதுக்கு இருந்தது. எனவே எனக்கு இந்த தருணத்தை தந்த தமா சண்முகநாதனுக்கும் இந்த ஸ்லைட்ஸை ஷேர் பண்ணி எனக்கு அழகாக அப்லோட் பண்ணி தந்த டாராவுக்கும் இதை எனக்கு படிவா பிளான் பண்ணி எனக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்த
என்னுடைய நர்சிங் ஆபீசர் தனுஞ்சனன் அவருக்கும் என்று நன்றியை கூற விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கமலா அருணாச்சலம். எது கேள்வி என் மனத்தில் இருந்ததோ அது எல்லாத்துக்கும் பதில் அளித்து விட்டீர்கள். இப்போது இந்த நிலையம் தெல்லிப்பளை ஊடாக கட்டுவன் வசாவிளான் அச்சுவேலியை சாருகின்றது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களை கிட்டவோ வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பலியேட்டிவ் கேரை தோல்வியுற்ற மருத்துவ முறை என்றும் கூறுவார்கள். ஏனெனில் நாங்கள் நோயை குணப்படுத்துவது இல்லை. ஆகலும் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அவையை கம்ஃபர்டபுளாக TLCக்கு தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். மரணம் இயற்கையானது, தவிர்க்க முடியாதது. உரிய நேரத்தில் ஆதரவு முறை பலியேட்டிவ் கேரை எடுத்துக்கொள்ள தவறுவதுதான் தவறு. அந்த ஆதரவை நாங்கள் எடுத்துக்கொள்ள தவறுவதுதான் தவறு. எனவே கமலா அருணாச்சலம் அந்த ஆதரவை வழங்க முன்வந்துள்ளார். அவரை பாராட்டி எங்களுக்கு 60 கரகோஷங்கள் செய்வோம். நன்றி, நன்றி, நன்றி. ஏதும் பிழையா சொல்லியிருந்தா மன்னிக்க வேண்டும். ஓகே, இப்போது உங்கள் கேள்விகளுக்கு, உங்கள் கருத்துகளுக்கு இடம் அளிக்கப்படுகின்றது. முதலாவதாக தன்குகன் வருகின்றார். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா கமலா அம்மா, உங்களை நான் ஒரு தெய்வம் என்று கூறுவதா ஒரு மனித புறம் என்று கூறுவதா என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் செய்கின்ற சேவை உண்மையிலேயே ஒரு பெரும் சேவை அம்மா. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நீங்கள் பல்லாண்டு பலகால வாழ்ந்து மற்ற உயிரினங்களையும் நன்றாக வாழும் வரை அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அது எனது அவா என்றும் கூறுகின்றேன். இதை கூறிவிட்டம்மா, நான் இந்த கியூரேட்டிவ் கியூர் நடக்கிற இடம் NHSல ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இல்லையா? அப்படித்தானே? பலியேட்டிவ் கேருக்கு போனா போல they don't do chemotherapy and all those things, do they? Okay. இல்ல, ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்குள்ள கீமோதெரபி, ரேடியோதெரபி கொடுப்பினோம். ஆனால் ஒரு அளவுக்கு அதுக்கு அது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணாட்டி ரெமினன்ஸ் பாடியில இருந்தால் அதுக்கு சர்ஜரி ஒன்றும் செய்யலான்ற நிலையில அதுக்கு ட்ரீட்மெண்ட் கீமோதெரபி அண்ட் ரேடியோதெரபி தான் அமர்த்தி வைக்கிறதுக்கு ஒரு அதிண்ட வளர்ப்ப குறைக்கிறது. அது palliative கேருக்கு போனா போலையும் அதை செய்வாங்களா? செய்விடும். அவைக்கு எவ்வளவு, ஆனால் ஒரு அளவு சர்டன் நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பினோம். அதுக்கு பிறகு அவைக்கு டாக்ஸிக்கா போயிடும் எல்லாம். அப்ப அதுக்கு பிறகு நிப்பாட்டி விட்டுருவினோம். அந்த உடம்பு தாங்க நினைக்கும் கொடுப்பினோம். அதான் நான் சொன்னேன், அந்த சில நேரம் களைச்சு போய் ஒரு விதமான உயிரும் இல்லாமல் வருவினம் கீமோதெரபிக்கும் ரேடியோதெரபிக்கும் பிறகு. பார்க்க சரியான பரிதாபமா இருக்கும், ஆனா பேருந்து எழும்பிடுவினம். அதே முறையத்தான் நீங்கள் யாழ்ப்பாணத்திலும் கையாளுறீங்க. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அவர்கள் நீங்கள் கதைங்க சொல்லுங்க. கீமோதெரபி ரேடியோதெரபிக்கு தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுக்கு போவினோம். போயிட்டு தூரத்துல இருந்து வாரபடியா அவைக்கு அங்க இருக்க இடம் இல்லாதபடியால் மருதராமடத்துல இருக்கிற ஹாஸ்பிஸ்ல இருக்கினோம். இப்ப விளங்குதம்மா. நான் தெல்லிப்பளைய சார்ந்தவன் தான். நான் அதை அறிகிறது நல்ல அங்குள்ளவர்களுக்கு அதை அறியப்படுத்தலாம்னு தான் அதை கேட்டேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி. உங்களுடைய சேவைக்கு பாராட்டுக்கள். நன்றி நன்றி. ஆனால் நான் அதுல ஒரு டூல் தான். நான் அதை நடத்துறேன்னு இல்லாது எனக்கு சகல உதவிகளையும் செய்யறது நீங்களும் மற்ற எல்லா உயிர்களும் தான். ஆனா அதை நான் நான் அதுல ஒரு சின்ன ஒரு பாதம் தான் என்னுடைய பங்கு. அதுல நான் அதுல பெருசா இல்லை, மற்றவன் பங்கு தான் பெருசா. அதுல நன்றி.
நன்றி நன்றி நன்றி. உண்மை. நன்றி கண்கோநேசன். இப்போது ராதா வந்து கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் வணக்கம். கமலா அருணாச்சலம் அம்மா, உங்களோட சேவைக்கு மிக்க மிக்க நன்றி. நான் ஒரு சின்ன கேள்வி. நீங்க செய்யற இந்த கேன், இந்த மருதநாமடத்துல இருக்கிற அந்த இது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஆட்கள் வந்து அந்த ஹாஸ்பிஸுக்கு வரையினமண்டு. அப்ப அது வந்து ஸ்ரீலங்கன் NHS-ஓட கனெக்டடா இல்லாட்டி உங்களோட வந்து கம்ப்ளீட்லி செப்பரேட் சேரிட்டியா? இது ஸ்ரீலங்கன் என்னத்தோட கவர்மெண்டோடயோ NHS ஓடயோ ஒரு விதமான சப்போர்ட்டும் கவர்மெண்ட் இருந்து இந்த ஹாஸ்பிஸ்களுக்கு இல்ல. அங்க அவையிட்ட ஃபண்டிங்கும் காணாது, பலியேட்டிவ் கேர் ஸ்பெஷலிஸ்டும் காணாது, நர்சஸும் காணாது. அப்ப ஹாஸ்பிட்டலோட இருக்கிற வார்ட்ஸுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணும். மிச்சம் பிரைவேட்டுகள் எல்லாம் பிரைவேட்டா தான் நடக்கும். அப்ப இதெல்லாம் சேரிட்டி தான். இப்ப நான் இப்ப 8 ஹாஸ்பிசஸ் இலங்கை முழுத்தா இருக்குது. சத்யசாய், சுவன சேவன, ஹன்வல என்ற இடத்துல இருக்குது. மற்றது ஈஸ்டர்ன் கேன்சர் ஹாஸ்பிஸ் வந்து ஏறாவூர்ல இருக்குது. மற்றது கேன், மற்றது என்னமொண்டு இருக்குது, இங்கே தெரியல எனக்கு. இந்த அளவு சேரிட்டிஸ் தான் செய்யணும். அப்ப நீங்கள் இப்ப சொன்னீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு கட்ட போறோம்ண்டு தெல்லிப்பல, ஹாஸ்பிஸ். அதுக்கு வந்து உங்களோட நிதி எடுக்கிறது என்ன மாதிரி? எல்லாம் பிரைவேட் இல்ல, உங்கள்ட்ட தான் கேக்குறோம். சரி. அப்ப அதுக்கு இப்ப அது கொண்டுக்கும் கவர்மெண்ட், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒன்றுக்கும் ஹெல்ப் பண்ணாது, ஒரு இதுவும் இல்ல ஒரு விதமான ஹெல்ப்பும் இல்ல. அவையிட்ட காசும் இல்ல. மற்றது அவைக்கு இப்ப அவைக்கு பலியேட்டிவ் கேர்ல ஸ்பெஷலிஸ்டா வர்றது இப்பதான் தொடங்கி இருக்கணும். இப்பதான் ட்ரைனிங்குக்கு போயினோம் அவைய நர்சஸும் டாக்டர்ஸும். நன்றி அம்மா. நான் உங்களுக்கு முதல் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் உங்களோட இதுல கண்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு வந்தேன் நான் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல. பிறகு நான் நிப்பாட்டிட்டேன். இன்னொரு சேரிட்டிக்கு சேனல் பண்ணினான். இப்ப திருப்பி உங்கள்ட்ட வாரதுன்னா எனக்கு நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் அனுப்பினீங்களா? ஃபார்ம் அனுப்பி விடுங்க. நிச்சயமா அனுப்பி வைப்போம். இப்ப ப்ரொஃபசர் சமாதி ராஜபக்ச ஒரு கன்சல்டன்ட், அவர் அனுராதபுரம்ல மாத்திரையில 2 ஹாஸ்பிஸ் நடத்துறார், லிங்க் டு த ஹாஸ்பிட்டல். அப்ப அவருக்கு நர்சஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் நர்சஸே அங்கேயும் பார்த்து கொள்ளுவினோம். இப்ப எங்களுக்கு கூட இந்த ஸ்டாஃபுக்கு தான் சேலரி கொடுக்கணும். மற்றும்படி அந்த அங்கத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வெரி லிட்டில். இந்த ஸ்டாஃப் சேலரி தான் எங்களுக்கு கூட. அப்ப இப்ப ப்ரொஃபசர் சமாதி ராஜபக்ச ஹாஸ்பிஸ் 2 லிங்க் டு த ஹாஸ்பிட்டல்ஸ். அப்ப நர்சஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தான் நிப்பினோம். இப்ப அவர் வந்து இப்ப காலேஜ் ஆஃப் பாலியேட்டிவ் கேர் மெடிசன் ஒன்று தொடங்கிட்டு ரெகக்னைஸ் பண்ணி, இப்ப அதன்படி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் வருதுதாங்க ஸ்ரீலங்கால. அப்ப கூட நர்சஸும் டாக்டர்ஸும் பாலியேட்டிவ் கேர்ல ஸ்பெஷலைஸ் பண்ண போவினோம். என்றாலும் ஒரு இதை நான் உங்களுக்கூட ஷேர் பண்ண விரும்புறேன். இப்ப வடமாகாணத்தை பொறுத்தவரையில நர்சஸ் எல்லாம் எங்கட நர்சஸ் எல்லாம் அதிகமான ஆட்கள் சிங்கள நர்சஸா தான் இருக்கணும். தமிழ் பிள்ளைகளும் தமிழ் ஆண்களும் இந்த நர்சிங் ப்ரொஃபஷனுக்கு போறது வேலும் குறைவு. அவை கூட டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி, அதுகள்ல கம்ப்யூட்டர் அதுகள்ல தான் போயினோம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் போயினோம். எங்களுக்கு அது பெரிய ஒரு குறையாது. என்னென்றால் லோக்கலியாக நர்சஸ் எங்களுக்கு குறைவு ஹாஸ்பிட்டல்ஸ்ல.
ம்ஹும். நன்றி இன்னும் அம்மா. இன்னும் ஒரு கேள்வி அம்மா. நீங்க சொன்னீங்க அந்த எண்ட் ஆஃப் கேர்ல இருக்கிற ஆக்கள் அப்ப அவைக்கு ரிலேஷன்ஸ் பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லையென்று உங்களோட ஹாஸ்பிஸ்லயே அவ இறந்தால் அவன் ஃபியூனரல் எல்லாம் என்ன மாதிரி யார் செய்யறதம்மா அதெல்லாம்? அப்படியே நடந்தால் அப்படியே அவை இறக்க போயினோம்ட்டா எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்ல மார்ச்சரி வைக்கிறதுக்கு அப்படி என்ற உடனே நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பேருந்து யாரோ ஒரு ஆள் வந்தா சரி, இல்லையண்டா இவையிலேயே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவீனோம். சரி சரி சரி. முந்தி டாக்டர் ஆர் திருமுருகனும் இந்த சேவையை செய்து கொண்டு இருந்தவர். இப்ப எங்களுக்கு ஹாஸ்பிஸ்ல யாரும் இறந்தால் ஒருத்தர் மில்லியண்டால் எங்களோட ஆர் திருமுருகன், இந்த சிவபூமி ட்ரஸ்ட் ஆர் திருமுருகன் அவரே போய் எங்களுக்கு இந்த சேவையை செய்திருக்கிறார். அதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தவர் நித்யானந்தன் என்று, அவருமே போய் ஒருத்தரும் இல்லாத நாட்கள்ல ஒருத்தரும் இல்லை என்றால் இந்த பேஷண்ட்ஸுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணி இருக்கிறார். நன்றி. மிக்க மிக்க நன்றி. இந்த palliative care வந்து லண்டன்ல சிறந்த இடம் வேண்டும். ஆனா அதிலுமாக்க கேரளாவில இப்ப சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றது. அங்கு வீட்டுக்கு வீடு போய் அதை செய்யணும் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அடுத்து உண்மையாக இந்த palliative care வந்து ஹோம் விசிட்ஸ் எல்லாம் கூட நல்லது. ஆனால் அதனால எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு இன்னும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு அதுக்கு நிதி காணாது. ஹோம் விசிட்ஸுக்கு நிதி காணாதபடியாத்தான் நாங்கள். ஆனால் IMHO USA-வோடையும் ஜப்னா மெடிக்கல் அலுமினா அசோசியேஷன் கனடாவோடையும் நாங்கள் ஒரு கிளிநொச்சியிலையும் யாழ்ப்பாணத்திலையும் இந்த ஹோம் விசிட் செய்து கொண்டு வந்த நாங்கள். இப்ப அவர்களை நிப்பாட்டிட்டு நம்ம அவை இந்த ஃபண்டிங்கை நிப்பாட்டுபடியா எங்களுக்கு அது செய்யலாமே இருக்குது. ஆனா ஹோம் விசிட்ஸ் வந்து கூட பேஷண்ட்ஸுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஏனென்றால் அவையை சுற்றி அவைய ஆட்களும் இருப்பினும், ஆனால் எல்லாராலையும் எல்லா வசதியும் அங்க இருக்காதபடியா ரெஸ்பாய்ட் கேருக்கு வந்து இருப்பினோம். எங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுருவேணும். நன்றி. அருந்ததி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கமலா அருணாச்சலம் அவர்களை. மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். palliative care எப்படி கேன் செய்கிறார்கள் என்றதெல்லாம் கூறியிருந்தீர்கள். கேட்கும் போது மிகவும் ஆச்சரியமாகவும் கவலைக்கிடமாகவும் தான் இருக்குது. இது மட்டுமில்லை, வேற மற்ற இதுகளும் கணக்கு அடங்க. நாங்கள் இந்த முறை போய் 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களே, என் மகன் போக வேண்டும் என்று அதுலேயும் பார்த்துனாங்க. எல்லா இடத்தையும் ஒரே பிரச்சனை தான் நடக்குது. என்ன அவருக்கு ஒருத்தருக்கு ஃபண்டிங் இல்லையா. ஈவன் அந்த கிட்னிக்கு ஏற்ற ஃபண்டிங், அந்த டயாலிசிஸ் மிஷின்ஸ் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கணக்கு ஸ்லானில் கொஞ்சம் கஷ்டங்கள் நடக்குது தான். இதில் கேட்கும் போது இங்கே இருக்கிறாக்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தவில்லைன்ற மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் என்னவோ செய்ய வேண்டும். கடவுளும் இதுக்கு வழிவிட வேண்டும் என்று கூறி நீங்கள் அருமையாக நல்ல ஒரு சேவை செய்து கொண்டு வாரீங்கள். உங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவுதான் காசு கொடுத்து செய்தாலும் அது காணாது. அது இட்ஸ் லைக் ஒரு எம்டி ஹவுஸ் தான் ஆல்வேஸ். நான் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க தெரிஞ்சது கண்ணா பேர் அதுக்குள்ள போயிட்டு வரவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தேன். போனாங்க, சரியான கஷ்டமா தான் இருந்தது பார்க்கல. இந்தியோட ஒப்பிட்டு பார்க்கல அங்கத்தான் சரியான மோசம். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இதா இருந்தது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்ப நான் சொல்லக்கூடாது, ஐ லைக் டு ஷேர் வித் யூ. இப்ப எல்லாம் பைஸ்டாண்டர்ஸ் கொஞ்சம் சீரியஸான பேஷண்ட்ஸுக்கு ஒரு ரிலேஷன்ஸ் இல்லை என்றால் பைஸ்டாண்டர்ஸுக்கு they have to pay for the bystanders. பைஸ்டாண்டருக்கு பே பண்ணித்தான் அவையில பார்க்க வைப்பினோம். சில நேரம் பைஸ்டாண்டர்ஸ் இல்லை என்றால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்.
அங்க நன்றி. டாக்டர்ஸும் குறைவு. ஒரு டாக்டர் எத்தனையோ பேஷண்ட்டுக்கு. அப்போ சரியான ஒரு ம். சிச்சுவேஷன் சரியான மோசமா தான் இருக்கு. இலங்கையிலே எல்லாம் பற்றாக்குறைதான். இதுக்கு இந்த பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற மோர்ஃபின் என்ற பெயின் கில்லர் அது விலையின் குறைவு, இலகுவாகவும் பெறக்கூடியதாக இருந்தாலும் அதை மருந்தாக பாவிக்காமல் போதைப் பொருளாக மாற்றிக்கொள்வதால் இதன் உற்பத்தியை குறைத்துக் கொள்ளுகின்றார்கள். அப்ப அது துஷ்பிரயோகம் செய்வதால் இதன் உற்பத்தி குறைவாக இருக்கின்றது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றேன். திரும்பவும் சிவச்சந்திரன். Dr. Sivachandra Master, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சிறப்பு பேச்சாளர் டாக்டர் கமலா அருணாச்சலம். நீங்க வணக்கம். சிறப்பான சேவையை செய்கிறீர்கள். உங்களை மேல இப்படி நிறைய நல்லவர்கள் எல்லாரும் இந்த தளம் உதவி செய்திருக்கிறது. சந்திப்பதற்கு, கேட்பதற்கு, பார்ப்பதற்கு நல்ல சேவைகளை செய்வர்கள் எல்லாம் எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறது. உங்களை நான் கைப்பாக்கோணலே கண்ணீரில் கண்டு மிகவும் மகிழ்வுற்றேன். உங்களுடைய அத்தனை கருத்துக்களும் பல சிந்தனைகளை உருவாக்கியுள்ளது. நான் நன்றி கூறத்தான் வந்தேன். நன்றி, வணக்கம். போன முறை இந்த தளத்துல நான் இந்த தலைப்புல பேசின பொழுது மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்ரீஸ்காந்தராஜா கணக்க பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கணக்க பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து மெம்பர்ஷிப்பா வந்தது. நான் அதை மறக்க மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி. நானும் வருகிறேன், தொடர்பு கொள்ளுகிறேன். நன்றி. ஸ்டாண்டிங்கோட போடுறது நல்லது. ஏனென்றால் அப்படியே நாங்கள் பேங்க் தண்டப்பாடுல போய் கொண்டிருக்கோம். அது எல்லாரும் செய்யறது நல்லது தான். அது மினிமம் 5 பவுண்ட் தான் கேட்கிறது. அதுதான், அது பெரிய காசு இல்லை எல்லாருக்கும் இங்க இருக்கிறாக்களுக்கு. ஆனபடியா எத்தனையோ பேர் போன முறை அப்பீலுக்கு பிறகு கணக்க பேர் எனக்கு அது தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்ரீஸ்காந்தராஜா. யூனிவர்சிட்டி தான் தேங்க்யூ. நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் ஒரு கருவி. கடவுள் தான் இதெல்லாம் செய்தோன்னு இருக்கிறார். நன்றி டாக்டர் சிவச்சந்திரா மாஸ்டர். கணேசன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. திரும்ப வருவதற்கு மன்னிக்கவும். இந்த என்னண்டாமா இந்த தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் ஹீமோதெரப்பி மற்றது ரேடியோதெரப்பிக்குரிய முழு ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதா உங்களோட பேஷண்ட்ஸுக்கு? இருக்குது. ஆனால் இப்ப இந்த வீக் அது பழுதா போயிட்டுது. ரேடியோதெரப்பி மெஷின் பழுதா போயிட்டுது. அப்ப பேஷண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டை அனுப்பி விட்டுட்டோம். அப்ப எங்கட ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு 6 பேர் தான் இருக்கணும். இல்லையென்றால் 15 பேருக்கு இருப்பினோம் அங்க. ஃபுல் ஒர்க் தான் அது. ஒரு மெஷின் அதோட அதுவும் ஏதோ கதைகள் எல்லாம் சொல்லுவினோம். உண்மை போய் தெரியாது. உண்மையாக ஆக்சுவலியா ஒரு புது மெஷின் தான் அங்க போக வேண்டி இருந்தது. ஆனால் அது டைவர்ட் பண்ணி கோலுக்கு போயிட்டுன்னு சொல்லி பழைய மெஷினை அங்கே அனுப்பி விட்டுட்டோம். ஒரு கதை இருக்குது. எனக்கு அது எவ்வளவு உண்மை போய் தெரியாது. அதனாலே அது 24 hours வேலை செய்யும். அது அப்படி. மற்றதம்மா யூகேல பலியேட்டிவ் கொடுக்குறாக்கள் நீங்க சொன்ன மாதிரி ஹோம் விசிட்ஸும் செய்யறாங்களா எங்கட நாட்டுல? இங்க யூகேல எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கேயும் எனக்கு அறிந்த மட்டில ஹோம் விசிட்ஸ் இருக்குது. ஹோம் விசிட் இருக்குது. மெக்மெலன் தான் அதுல கூடுதலா வேலை செய்யணும். கனெக்டிவிட்டி இருக்கு. மெக்மெலன் கூடுதலா செய்யணும். எங்களோட வீட்டுக்கு முன்னால அவ 3 நேரமும் பாப்பினோம். அதுக்கு பெயின் கில்லர்ஸ் சென்ட் லூட்ஸும் செய்யணும். மெக்மெலன் செய்து 3 தரம் அவன் பெயின் கில்லர் எதவிதமாயும் அவன் பெயினை குறைச்சு அவைய அமைதிப்படுத்துவதை விரும்புகின்றார்கள். நன்றி 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 அம்மா. நன்றி 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 கான் மாஸ்டர். கை போடுற இன்னும் சொல்ல போறாங்க அதை பற்றி ஒரு சொல்ல. Yes, I'm a GP, டாக்டர் வதனி கருணாகரன். யூகேல ஹோம் விசிட் இருக்குது. பேஷண்ட்ட கேட்கறது, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாப்பிட போறீங்களா, வீட்டில இருந்து சாப்பிட போறீங்களா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாப்பிட போறீங்களான்னு கேட்கறது. மல்டி டிசிப்ளினரி டீம் மீட்டிங் நடக்கிறது. palliative care consultant, nurse, patient ரிலேட்டிவ்ஸ், கேரர்
எல்லாரும் சேர்ந்து டிசிஷன் எடுத்த பிறகுதான் அதில் ஹோமில் வீட்டில் இருக்க போகிறோம்னு சொன்னா வீட்டை மேக்மிலன் நர்ஸ் ரெகுலராக விசிட் பண்றது, மற்றது ஜிபி விசிட் பண்ணணும். அண்ட் அதர்வைஸ் நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். சரியா, ஒரு பலியேட்டிவ் கேர் பேஷண்ட் கொஞ்ச நாள் இழுபட்டுதுண்டா நாங்க 2 கிழமைக்கு பார்க்க விட்டா டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இது வந்து நான் கேன்சர் பேஷண்ட்ஸை மட்டும்தான் சொல்றேன். ஆனால் எல்லா பலியேட்டிவ் கேர்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் கேட்கறது, சாவ போயினு கேட்கறது. அப்படி கேட்டு ஹோம்ல இருந்து எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் வழியா பார்ப்பினு நாங்க விட்டான் இருக்க போறோம்டா நாங்க ரெகுலர் விசிட் செய்யறது. either மேக்மிலன் நர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் நர்ஸ், வேற கேஆர்எஸ், ஜிபி எல்லாரும் மாறி மாறி விசிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்ப அங்கேயும் இப்ப இதுல சிரிஞ்ச் டிரைவர்ல போட்டா டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப இந்த வாமிட்டிங் வருதுண்டா அதுக்கு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுகள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் தானே. அப்ப நாங்க பண்ணணும். ஒரு பிரச்சனை அங்க இந்த ஹோம் விசிட்ல வீட்டுல பராமரிக்க ஆட்கள் இருந்தாலும் இந்த மார்பின் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சிரிஞ்ச் பம்ப்ஸ் 2 சிரிஞ்ச் பம்ப்ஸ் வச்சிருக்கணும். ஒன்று இங்க டாக்டர் பரமநாதன் ஒரு தந்தவர், மற்றது ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஆப்பிள் கொடுத்தது ஒரு சிரிஞ்ச் பம்ப். அந்த 2ஐயும் வச்சுதான் பலியேட்டிவ் கேர் கன்சல்டன்ட் ஒருத்தர் வீட்டை கொண்டு போய் அதையும் கொஞ்சம் இந்த வெல் டு டூ பீப்புள் பேஷண்ட்டுக்கு மார்பின் கொடுக்க சொன்னால் கொண்டு போய் மார்பின் கொடுப்பினோம். மற்றபடி மார்பின் அங்க ஃப்ரீயாக அவைலபிள் இல்லை. நன்றி டாக்டர் வதனி மாஸ்டர். டாக்டர் சதமன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரின் அளப்பரிய சேவைக்கு மிக்க நன்றி பாராட்டும். எனக்கு தெரிந்த அளவில் கமலா அருணாச்சலம் மாஸ்டர் ஒரு வருடமும் 4-5 மாதங்கள் அங்கேயே போய் நின்று இலங்கையில் தங்கி பல அலுவல்களை செய்து கொண்டு வர்றது தெரியும். அது இந்த மாதிரி அதை செய்யறான்றது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இங்கே லண்டனை பொறுத்தளவில் எங்களுக்கு இப்போ மெடிக்கல் பேஷண்ட் அட்மிட் பண்ணால் ஹாஸ்பிஸ் நர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணும், சைக்கியாட்ரிஸ்ட் ஃபோன் பண்ணி வந்து பார்க்க சொல்லும். ஆனால் எங்களோட டீம் சொல்லும் இஸ் இன்னப்ரோப்ரியேட் ரெஃபரல் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தளவில் ஹியூமனிட்டியை யோசிச்சு நான் அது அப்ரோப்ரியேட்டாக அக்செப்ட் பண்ணி போட்டு நானே போய் பார்ப்பேன். என்னுடைய ஓன் டைம்ல நான் அந்த நோயாளிகளை போய் பார்க்கறது அது என்னுடைய வழக்கம். அதோட அவர்களுக்கு இப்ப நான் ஒரு ஸ்பெயின்ல ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஒரு தடவை போன போது அங்கு 30 வருடத்துக்கு மேல நான் செய்யற தொழிலை செய்து கொண்டு இருந்த ஒரு ப்ரொஃபஸர் வடிவாக விளங்கப்படுத்தினார் பல விடயங்களை. அதுல என்னண்டா உங்களோட டைமே நீங்க கொடுங்க, நீங்க ஒண்ணும் கதை கேட்க தேவையில்லை, போய் அந்த நோயாளியோட இருந்து கேளுங்க, அவ்வளவுதான் தேவை. அதை கேட்டாலே பெரிய ஒரு ஆறுதலாக அவர்களுக்கு இருக்கும். அப்ப சொல்லி நான் பிறகு வந்து இங்க சிபிடி ப்ரோக்ராம் டிவைஸ் பண்ணி ஆல் ஓவர் த யூகே எல்லா டாக்டர்ஸும் லேர்ன் பண்றதுக்கு சிபிடி ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண இதெல்லாம் ஆடியோவில் போட்டு எல்லாருக்கும் பயனுள்ளதாக எனது கலீக்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து பல விடயங்களை இதுல நான் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இருந்தேன். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரம் கமலா அருணாச்சலத்துடன் நான் பல தடவை தொடர்பு கொண்டுள்ளேன். அவர்கள் பிரேயர் ரூம்லையும் மற்றது வீடியோ அனுப்பி தியானத்தை அவர்களுக்கு காட்டி கொடுங்கோ, அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டது. அப்ப இதுல வந்து என்னண்டா நாங்க எங்களுடைய ஆக்களுக்கு அக்யூட் பங்க்சரும் செய்கிறோம், அக்யூட் ப்ரெஷரும் கொஞ்சம் சொல்லி கொடுப்போம், டிபெண்டிங் ஆன் என்ன கண்டிஷன்ன்றதை பொறுத்து, என்ன கேன்சர்ன்றதை பொறுத்து. மற்றது யோகா மெடிடேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி அருமையான ட்ரீட்மெண்ட். மெடிடேஷன் பழகி கொண்டு போவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்களுக்கு உடனெடுக்க மாட்டேன். ஆனால் அந்த ப்ரேயர்ன்றதோட சேர்த்து இப்போ நேற்றும் டோக்கில் இந்த மௌனம் மண்டதை இன்றைக்காகும் மௌன மண்டதை பற்றி கூட காய்ச்சோம். கொஞ்ச நேரம் அவைகள் அமைதியாக இருந்தாலே அது ஒரு ஆறுதலாகத்தான் இருக்கும். அப்ப அதுகளையும் அது கூட எங்கட நேரத்தை கொடுக்கறதான் மிகவும் முக்கியம். மற்றது நீங்க சொன்ன மாதிரி 5 பவுன் நீங்க ஒரு கால் 5 பவுன் முந்தி சொன்னது ஞாபகம், அப்புறம் 1 பவுன் சொன்னது ஞாபகம். சிறுதுளி பெருவெள்ளமாக சேரும். அவை நானும் யோசிக்கிறது என்னன்னா ஒரு டேக்கவே எடுக்க எவ்வளவு காசு ஒழிக்கிறோம், அந்த டேக்கவே தேவையா? நாங்க சமைச்சு நாங்க சாப்பிடலாம். இது இப்படித்தான் நான் யோசிக்கிறது. அந்த டேக்கவே தேவையில்லை. நாங்கள் சமைச்சு சாப்பிட்டா அவ்வளவு சீப்பாக முடியும். அப்ப மிச்ச காசை நாங்கள் தேவையான ஆட்களுக்கு உதவியாக செய்யலாம் என்றது என்னுடைய கொள்கையும் நோக்கமும். அத்துடன் நான் நிறுத்துகிறேன். மிக்க நன்றி. நன்றி. நேரத்தை நேசிப்போம். சிவாமோகன்.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கமலாம்மா. ஞாபகம் இருக்குதா? வணக்கம். என்ன ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு. நன்றி நன்றி அம்மா. அதுக்கு நன்றி. முதல்ல நாங்கள் 4ஆம் தேதி ஹைப்பா கோர்னர்ல அழகாக சந்தித்து 4 மணித்தியாளர்களுக்கு கூட அங்க நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். நல்ல ஒரு ஆன்மாவோடு உரையாடிய ஒரு நட்பு எனக்கு கிடைத்தது. உங்களுடைய சேவை அளப்பரிய சேவை அம்மா. மக்கள் சேவை மகேசன் சேவை என்று சொல்வார்கள். நீங்கள் செய்கின்ற சேவையும் அந்த மகேசனுக்கு நிகரான ஒரு சேவை என்றுதான் நான் சொல்வேன். எல்லாராலும் இதை செய்ய முடியாது. என்னதான் இருந்தாலும் அதை கொண்டு போய் சேர்த்து அந்த இடத்துல கொடுத்து அதை செயற்படுத்தும் வரைக்கும் எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். நீங்க எவ்வளவோ விடயங்களை கஷ்டப்பட்டு தாண்டித்தான் வந்திருப்பீங்க இந்த இடத்துக்கு. அதுவும் வடகிழக்குல நீங்கள் இப்படி ஒரு வைத்தியசாலைகளை நிர்வகித்து இந்த வைத்தியத்தை அழகாக மற்றவர்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். இந்த தெல்லிப்பளை ஆஸ்பத்திரியிலே இதற்காக சிகிச்சை பெற்று தற்போது குணமடைந்த ஒருவரோடு நான் உரையாடி இருக்கின்றேன். அவர் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி என்றுதான் எனக்கு சொன்னார். ஆகவே நான் நீங்கள் சொன்ன இதை வச்சுக்கொண்டு உண்மையாகவே அந்த சேவை அங்கே நன்றாக நடைபெறுகிறது என்றதை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். என்றால் அவரோடு நான் உரையாடி இருக்கின்றேன், உரியவரோடு. அவர் சொல்லி மகிழ்ச்சியாக இருந்த அந்த தருணத்தை பார்க்கும்போது உங்களுடைய சேவை 100க்கு 100% உண்மையாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றதம்மா. இதுல எந்தவித ஐயமும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் இதை செய்யுங்கோ. உங்களுக்குரிய எல்லா வகையான விடயங்களையும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே அள்ளித்தரும். பிரபஞ்சம் அள்ளித்தரும், யாருடைய வடிவத்தில் என்றாலும் ரூபத்தில் என்றாலும். ஆனா நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த விடயங்களை செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதுக்காக அம்மா உங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்தோட நீங்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு மேலே இருந்து இந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் கட்டாயம் கைவிடக்கூடாது. இன்று அவர்களுக்கு நாளை நமக்கும் அது நேரெல்லாம் சொல்ல தெரியாது. இருந்தாலும் நாங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கும் உண்மையான ஒரு நல்ல விடயமாக இருக்கும் அம்மா. உங்களுடைய சேவை உண்மையாகவே மகேசன் சேவை பாராட்டுக்குரியது. வைத்தியர்களை சொல்லுவார்கள் கடவுளுக்கு நிகராகத்தான் எல்லா வைத்தியர்களையும் சொல்லுவார்கள். அந்த சொல்கின்ற சொல்லுக்காக பல பேர் அந்த சேவைகளை ஆற்றியும் இருக்கின்றார்கள். ஒரு சிலரை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் வைத்தியரை நான் ஒரு படி மேலதான் வைத்து பார்ப்பேன். காரணம், எனக்கு தெரியாத ஒன்றை அவர்கள் செயற்படுத்துகின்றார்கள். அவர்கள் எங்களை ஏதோ ஒரு வகையில ஒரு வருத்தம் என்று சொன்னால் அதை ஏதோ ஒரு வகையில கண்டுபிடித்து அல்ல அதுக்கு ஒரு சிறிய ஒரு உதவியை செய்து எங்களை அதுக்குள்ள இருந்து மீட்டெடுக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் வைத்தியர்கள் இறைவனோடு ஒப்பாக இருக்க வேண்டியவர்கள். உங்களுடைய கரங்களும் அதே செயற்பாடுகளிலே தான் அம்மா செய்கின்றது. எங்கேயும் இந்த தளத்துல நிறைய வைத்தியர்கள் எங்களுக்கு இலவசமாக இந்த பிரபஞ்சம் தந்திருக்கிறது. எல்லா வைத்தியர்களுக்கும் நான் உண்மையாகவே வணக்கமும் நன்றியும் வாழ்த்தும் கூறுகிறேன். ஏன்னா உங்களுடைய பணி மிகவும் சிறப்பான பணி. இந்த கமலாம்மாவினுடைய பணியை பார்க்கும்போது அனைத்து வைத்தியர்களுடைய பணியும் மிக மிக சிறப்பானது. ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு அது தேவையானது. ஆகவே உங்களுடைய பணியை நீங்கள் தொடருங்களம்மா என்று கூறி தம்மாம்மா என்னை எச்சரிக்க போகின்றா. அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் அம்மா. என்னுடைய வாழ்த்துக்களின் நன்றியை நன்றி. நன்றி. நன்றி சிவமோகன் மாஸ்டர். 29